அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். ஸோ மாறி மாறி தான் இப்போ க்ளோசிங் வந்து நடக்குது. ஸோ ஒரு நாள் வந்து செல்லிங்கில் இருக்குது. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ், அதுக்கு அடுத்த நாள் செல்லிங், அடுத்த நாள் பாசிட்டிவ். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சேனல் மாதிரி தான் கிரியேட் ஆகிட்டு இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட் வந்து. ஸோ ஆல்ரெடி வந்து ஃப்ரைடே வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ 49,007. ஸோ அதை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக ஒரு பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்குங்கிற மாதிரி தான் வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 49,007 பிரேக் பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட 49,650 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 810 பாயிண்ட் எல்லாம் பேங்க் நிஃப்டியில் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். பேங்க் எக்ஸ் 1000 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து 454 பாயிண்ட்ஸ், ஃபின் நிஃப்டி 318, நிஃப்டி 140. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். ஒரு ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு சரியாக கேஷ் ஃப்ளோ வந்து நடக்கல, ஈக்குவல் க்ளோசிங் தான். ஸோ ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடு பை பண்ணியும் புட் ஆப்ஷன் சைடு செல் ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2,949 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,810, டிக்ளைன்ஸ் வந்து 1,053, அன்சேஞ்ச் வந்து 87. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் 52 வீக் ஹையில் பார்த்தீங்கன்னா 35 ஸ்டாக்ஸும், ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் 52 வீக் லோவில் பார்த்தீங்கன்னா 53 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா 163 ஸ்டாக்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ல வந்து 80 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேபிளான க்ளோசிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக்ளைனை விட அட்வான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு பாசிட்டிவ் சைட் க்ளோசிங் வந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் தான், ஒரு பெரிய ஒரு க்ரோத்னு சொல்லிட முடியாது. நம்ம டெக்னிக்கல்ஸில் பார்த்தா கொஞ்சம் தெரிஞ்சிடும் எந்த மாதிரி வந்து ஸோ நாளைக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட இதோட நெக்லைன் இதுதான், நெக்லைன் அப்படிம்பாங்க. இது 49,777. ஸோ இந்த 49,777 வரைக்கும் போயிட்டு இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸோ இந்த இடத்த தான் சொல்லுவோம் 49,777. ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி க்ளோஸுக்கு மேலேயோ இல்லை ஹையாக பிரேக் பண்ணியோ இல்லை ஒரு கேப் அப்லேயோ விழுந்தா இந்த 49,777ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா 49,777. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கு? ஸோ பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், ஸோ பேங்க் எக்ஸா இருக்கட்டும், பேங்க் எக்ஸோட அடுத்த நெக்லைன் இந்த இடம் தான் 56,940. ஸோ சென்செக்ஸோட அடுத்த நெக்லைன் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு. ஸோ இந்த இடம் 78,275. ஸோ இந்த பேட்டர்னோட நெக்லைன் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக தான் இருக்கு. பட் பேங்க் நிஃப்டியில் மட்டும் கொஞ்சம் நியர்பைல இருக்கு. ஸோ நிஃப்டி வந்து பை எடுக்குமா? பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து நிஃப்டியில் இருக்கு. ஸோ அது எவ்வளோ தூரம் போகும்னா 23,505, 23,540. ஸோ இந்த ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த இடம் வந்துட்டு ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அது வரைக்கும் நாம வந்து ஒரு பையிங் வந்து கான்செப்ட் கொடுக்கலாம். ஏன்னா ரெண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவும் ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் என்ன பண்ணுன்னா ஒரு அந்த கேண்டிலோட பாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெட்டாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு பையர்ஸ் தான் ஃபுல்லாக கொண்டு வந்து ஸோ மார்க்கெட்டை கொண்டு வந்து மேலே நிறுத்திருக்கிற மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ க்ளோஸுக்கு மேலேயோ இல்லை ஹையாக பிரேக் பண்ணாலும் ஸோ 23,500 வரைக்கும் நம்ம நிஃப்டி சைடு வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு நல்ல க்ரோத் தான். ஸோ இதோட நெக்லைன் பார்த்தீங்கன்னா 23,100. ஸோ அதே மாதிரி நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஸோ அதை தொடர்ந்து ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் 12,600, 12,700 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ சென்செக்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த லைன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க 77,868. ஸோ அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,500ங்கிறது ஒரு க்ரூசியல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட நெக்லைன் வந்து 56,941 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் இடம் பார்த்தீங்கன்னா 49,772, பிவோட் பாயிண்ட் வந்து 49,227, சப்போர்ட் வந்து 48,805. இன்னைக்கு ஹை வந்து 49,650, லோ வந்து 48,683,
ஓப்பன் ஆன இடம் வந்து 48,834, க்ளோஸ் வந்து 49,350. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு 800 பாயிண்ட்ஸ் தள்ளி கொண்டு போய் தான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பையிங் ப்ரெஷரில் வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 2வது நாள் பையிங் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு 10% மேலே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஹையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு ஒரு க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இது மாறி மாறி நாளைக்கு நடக்குமா? ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஜனவரி 13 செல்லிங்கு, ஜனவரி 14 பையிங்கு, அடுத்த செல்லிங், அடுத்த பையிங், செல்லிங், பையிங். ஸோ நாளைக்கு செல் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸோ 49,777 வரைக்கும் போயிட்டு ஸோ கீழே இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனால் எந்த மாதிரி நடக்கும்? ஏன்னா நிஃப்டியா இருக்கட்டும் இல்லை நாஸ்டாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மேபி ஒரு கேப் அப் விழுந்தா ஸோ அடுத்த டார்கெட் வந்து 49,777. நான் சார்ட்ல இதுலயே சொல்லிடுறேன். ஸோ கேப் அப் விழுந்தது அப்படின்னா 49,777. இந்த இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதோட டார்கெட் வந்து 49,007. ஸோ இவ்வளோ தூரம் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சிடுச்சுனாலே ஸோ கண்டிப்பாக வந்து இவ்வளோ தூரம் வரும், 49,777 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் நடந்தா, இன்னைக்கு க்ளோசிங் வந்து 49,350. ஸோ மேபி இந்த 49,350க்கு கீழே ஓப்பனிங் நடந்தா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் ஆகிட்டு இந்த இடம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு 49,007. ஸோ 49,007 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் மார்க்கெட் மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட் வந்து நடக்கிறதுக்கான பேங்க் நிஃப்டியில் வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஹேமர் கேண்டில் தான். ஸோ அதனால இதில் வந்து பையிங் கொஞ்சம் ஈஸியாக கன்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் பை. ஸோ சேம் வந்து பார்த்தீங்கன்னா 23,500 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து ஒரு ஃபால். ஸோ இந்த ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் நாளைக்கு வந்து நிஃப்டி 50ல வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் வேணும். ஏன்னா ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கனால ஹையாக பிரேக் பண்ணாதான் நம்ம வந்து பை சைடு வந்து போகணும். ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை சைடு வந்து 20 or 25% கேரண்டி. பட் ஹையாக பிரேக் பண்ணிடுச்சுன்னா கொஞ்சம் 80% கேரண்டியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் நிஃப்டி 50ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு 3 ஸ்டாக்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ. ஸோ விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஸோ விப்ரோ ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 300 ஒரு 280ல இருந்தது 300. ஸோ இந்த ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் நடக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரமெல்லாம் ஒரு மூவ்மெண்ட் வந்து இருக்காது. ஸோ விப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஃபர்ஸ்டெல்லாம் நல்லா பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் இருந்தது. ஸோ நல்ல ஒரு ரைஸுக்கு போயிட்டு ஃபால் ஆயிட்டு ஸோ 320 இது வந்து கப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் டைப்ல இருக்கும். ஸோ இது இன்னும் பிரேக் ஆகலை. பிரேக் ஆனால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான். ஸோ 300 இது வந்து மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. லோவை பிரேக் பண்ணால் ஆனால் கட் பண்ணிடணும். இன்னைக்கு லோ வந்து பார்த்தீங்கன்னா 296.95. ஸோ 296.95 பிரேக் பண்ணால் ஸோ நம்ம அந்த செல்ஸை பை வந்து கட் பண்ணிடணும். மேபி இந்த லோக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். லோவை பிரேக் பண்ணால் ஸ்டாப் லாஸ் போட்டு கட் பண்ணுறது பெஸ்ட்டு விப்ரோவை பொறுத்த வரைக்கும். பட் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு 312 316 எல்லாம் வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அசோக் லேலாண்ட். ஸோ அசோக் லேலாண்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக்குன்னு சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல 215ல. ஸோ பிரேக் ஆகிட்டு 202 வரைக்கும் வந்துட்டு அகைன் ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட் வந்து 202ல இருந்து கிட்டத்தட்ட 236 ஒரு 32 பாயிண்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைடு கொடுத்துருக்கு. ஸோ அகைன் இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக வேணால் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். 209ல இருந்து 236 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு 200 ஸ்டாப் லாஸாக போட்டு எக்ஸிட் பண்ணிடலாம் அசோக் லேலாண்டை. ஆனால் சின்னதாக ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ரேட்டு கம்மியாக இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட். ஸோ பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட் ஒரு நல்ல ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 1 டே கேண்டில் ஒரு சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு புல்லிஷ்ல ஒரு சேனல் ஃபார்ம் ஆகிட்டு அந்த சேனல் பிரேக் நடந்திருக்கு. ஸோ தாராளமாக இன்னும் கொஞ்சம் கூட பை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதோட டார்கெட் வந்து 1800 1844 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடம் தான். ஸோ 1649.85. ஸோ என்ட்ரி வந்து இங்கே, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடம்.
பட் இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 இல்லை நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 இல்லை 40 பாயிண்ட் கொடுக்கும். ஸோ மற்றபடி ஒரு ஸ்விங் ட்ரேடிங் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ தான். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலும் ட்ரேட் பண்ணனாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்டர் ட்ரேடோ வந்து பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எக்ஸ்பெக்டேஷன் பை ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி வந்து பை சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த யூனியன் பட்ஜெட் வந்துட்டாலே இப்போ எல்லாரும் ஆரம்பிச்சிருவாங்க ஒரு புட் ஆப்ஷனை வாங்கி வச்சுக்கலாமா இல்லை கால் ஆப்ஷனை வாங்கி வச்சுக்கலாமா அப்படின்னு. ஸோ சொல்கிறேன் நான், அதாவது 49,777 வரட்டும். ஸோ வந்துட்டு ஸோ அந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் ஆகிறப்ப தான் நம்ம புட் ஆப்ஷன் வந்து ஹோல்டு பண்ணோம்னா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுக்க கண்டிப்பாக இந்த இடம் வந்துட்டு தான் கீழே இறங்கும் பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த இடம் வரத்துக்கு எப்படியும் ஒரு 2-3 நாள் ஆகிடும். அடுத்த வாரம் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் எடுக்கும் யூனியன் பட்ஜெட்டில். ஸோ மேபி டேக்ஸஸ் எல்லாம் கூட கொஞ்சம் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த டாபிக் வந்து போக வேணாம். அந்த டாபிக் வந்து போனாலே கொஞ்சம் நமக்கே பயம் வந்துடும். அதனால் அந்த டாபிக் வந்து போகணும்னா நம்ம டெக்னிக்கல்ஸ் வைஸாகவே போயிடலாம். ஸோ யூனியன் பட்ஜெட் வந்து இன்டர்ம் யூனியன் பட்ஜெட்டுங்கிறது பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது, ஒரு பெரிய வாலட்டல் இருக்கும் அவ்வளோதான். ஸோ மற்றபடி நம்ம கொஞ்சம் முன்னாடியே புட் ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணிடலாம். எங்கே ஹோல்டு பண்ணலாம்னா 49,777 எல்லாம் வந்தால் ஸோ அங்கேருந்து வேணால் ஒரு ரிஸ்க் தான் எடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. புட் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணணும் நம்ம பட்ஜெட் டைம்லனா கொஞ்சம் ரிஸ்க் தான் எடுத்தாகணும். அதே மாதிரி 23,500ங்கிறது நிஃப்டி 50யோட ஒரு ஸ்ட்ராங் ஒரு 2-3 நாள் கான்சல்டேஷன் ஆகிட்டு அந்த இடம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் அடி 2 வாரம் இருக்குது. இன்றைக்கி தானே திங்கக்கிழமை. ஸோ இந்த வாரமும் இருக்குது, அடுத்த வாரமும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஆமாம் சனிக்கிழமை. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணலாம். இந்த பட்ஜெட் டைமில் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து கொஞ்சம் கண்டிப்பாக நிஃப்டி 50 எல்லாம் கொஞ்சம் க்ரோத், நிஃப்டி 50 மிட் கேப் நிஃப்டி ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோத் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.